பாலாஜி, அதிமுக மற்றும் திமுக கூட்டணியில் இன்று வேட்பாளர் பட்டியல் முழுமையாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் மற்றும் நாங்குநேரி தொகுதியில் ரெட்டியார்பட்டி நாராயணன், கன்னியாகுமரியில் நாஞ்சில் முருகேசன் உள்ளிட்ட பல்வேறு அதிருப்தியாளர்கள் ஆங்காங்கே கட்சியிலிருந்து விலகுவதாகவும் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்திருப்பதை ஒட்டி இன்று பிற்பகலில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அதிருப்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முக்கிய தலைவர்களோடு ஆலோசனை நடத்த இருப்பதாகவும், அதற்கு பின்னர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்த அதிருப்திகளுக்கு முடிவு கட்டவும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கவும், அதன் பின்னர் அதிமுகவின் எஞ்சியுள்ள ஏற்கனவே 23 வேட்பாளர் பட்டியல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து எஞ்சியுள்ள 146 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலும் அதிமுகவில் இன்று மாலையே வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல திமுக கூட்டணியில் ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான தொகுதி ஒதுக்கீடு மற்றும் அந்த தொகுதி ஒதுக்கீடு பிரச்சனைகளுக்கு அனைத்தும் இன்று பிற்பகலுக்குள் தீர்வு காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை 6 மணி அளவில் திமுகவின் அந்த 164 தொகுதிகள் என ஒட்டுமொத்தமாக அந்த 175 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியலை இன்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இன்று 6 மணிக்கு பிறகு அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நாளை திமுகவின் தேர்தல் அறிக்கையும் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முதலில் வேட்பாளர் பட்டியல் இன்றே அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளின் வேட்பாளர் பட்டியலும் இன்றே வெளியிட இருப்பதை ஒட்டி 2 கட்சிகளின் தலைமை அலுவலகங்கள் மற்றும் தலைவர்கள், நிர்வாகிகளிடையே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. வேட்பாளர்களில் மாற்றம் ஏற்படுமா, எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தும் இன்றே முடிவு செய்து முழுமையாக திமுக தலைமையும் அறிவிக்க இருக்கிறது. இதே போல அதிமுக தலைமையும் இன்றே அறிவிக்க இருக்கிறது. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிட உள்ள 175 தொகுதிகள், அதிமுக போட்டியிட உள்ள 169 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்றே வெளியாகும். இன்றே திமுக, அதிமுக நேர் எதிரே களமிறங்கக்கூடிய தொகுதிகள் 100 தொகுதிகளுக்கும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 100 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளவும் திமுக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் அங்கு இரு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையேயும் ஆர்வம் இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் வகையிலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமாக களத்தில் உள்ள 2 கட்சிகள், தற்போதைய ஆளும் கட்சி, எதிர்கட்சி, 2 கட்சிகளிலும் வேட்பாளர்களை இன்று ஒரே நாளில் இறுதி செய்து வெளியிட இருக்கிறார்கள். வழக்கமாக முதலில் ஒரு கட்சி வெளியிட்டு அதற்கு பின்னர் அதற்கு தகுந்த வேட்பாளர்களை அறிவிப்பது வழக்கமாக இருக்கிறது தமிழக சட்டப்பேரவை தேர்தலில். ஆனால் இந்த முறை அதற்கு நேர்மாறாக ஒரே நாளில் அவர்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்க இருப்பதால் புதிய வியூகங்களை 2 கட்சிகளுமே எடுத்திருக்கின்றன என்பதுதான் இந்த தேர்தலில் வேட்பாளர் தேர்வு, தொகுதிகள் ஒதுக்கீடு மற்றும் ஒரே நாளில் வேட்பாளர்களை அறிவிப்பது ஆகிய முடிவில் 2 கட்சிகளும் ஈடுபட்டிருப்பது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விறுவிறுப்பை அதிகரித்திருக்கிறது. பாலாஜி.